தேவட்டையில இருக்கு. இப்போ இந்த தொழில் வந்து எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க? 20 வருஷம். 20 வருஷமா. உங்களுக்கு எத்தனை வயசுல இந்த தொழில் ஆரம்பிச்சீங்க? 17. அப்போ உள்ளதுக்கு இப்போ உள்ளது இல்லை வரவேற்பு எப்படி இருக்கு? இன்னைக்கு உள்ளதான் நம்ம வரவேற்பாங்க. இன்னைக்கு விலைவாசி போனதுனால கொஞ்சம் மதம் இது எப்படி இப்போ இந்த பக்கெட் இதெல்லாம் நீங்க தனியா எங்கேயும் வாங்க ஹோல்சேலா வாங்கிடுது. இல்ல நம்ம சேலையை வாங்கிட்டு பிளாஸ்டிக் வியாபாரிக்கு மாற்றி விட்டு சேலையெல்லாம் மாற்றி விட்டு ஓனருக்கு பணத்தை கொடுத்துருங்க. பிளாஸ்டிக் சேலைங்க ரேஷன் சேலைங்க வாங்குவோம். பணம் வாங்குறதோட இது சேலை வாங்குறது கொஞ்சம் லாபமா இருக்கும். ஆமா, சேலையா இருந்தாலும் நம்ம செலவு வேஸ்டேஜ் ஆகாது. பணமா இருந்துச்சா பாக்கெட் மணியா செலவு போயிடும். சேலை வாங்குறீங்களே இதை போய் நீங்க மொத்தமா இது பண்ணி அதை யார்கிட்ட? ஆமா, அந்த செக்ஷனா பிரிச்சிருவோம். அந்த கிழிஞ்ச நூல் சேலைன்னா அது வந்து இன்ஜின் துடைக்கிறதுக்கு பிடிச்சி அனுப்பிவிடுவோம். இந்த இலவச வேட்டி சேலைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு தையல் கிளாஸ் பிடிச்சி அனுப்பிவிடுவோம். பூனம் சேலைன்னா ஹாஸ்டலுக்கு பிடிச்சி அனுப்பிவிடுவோம். இந்த மாதிரி தனித்தனியா செக்ஷன் இதை வாங்குறதுக்கு ஆள் இருக்காங்க. கன்ஃபார்ம் பழைய இப்ப வியாபாரம் எப்படி வெயில்னால கொஞ்சம் டல்லா இருக்கு. இந்த தை மாசம்னா கொஞ்சம் நல்லா இருக்கு வியாபாரம். மொத்த மதிப்பா இதுல ஒரு நாளைக்கு உங்களால எவ்வளவு சம்பாதிக்கும்? இதுல ஒரு நாள் 500 ரூபாய்க்கும் கிடைக்கும், 1000 ரூபாய்க்கும் கிடைக்கும். நம்ம வியாபாரத்தை சேல்ஸ் பொறுத்து தான். மேக்ஸிமம் நார்மலாவே 500 ரூபாய் கிடைச்சிடும். இது நம்ம சொந்த பிசினஸ், நம்ம ஓனர், நம்ம தான் லேபர். அந்த மாதிரி விலைக்கு கொடுக்கறதுக்கும் இப்படி சேலையா வாங்கி இது பண்றதுக்கும் என்னென்ன உங்களுக்கு அதுல என்ன ஒரு லாபமா இருக்கு? சேலைக்கு வாங்குறதுக்கும் விலைக்கு வாங்குறதுக்கும் ரூபாய்க்கு ஒரு பொருள் விற்கணும்னு சொன்னோம்னா அவங்க 50 ரூபா 60 ரூபான்னு அதுக்கான விலையை கேட்டு கொடுப்பாங்க. ஒரு 5 சேலைன்னு சொன்னோம்னா அந்த 5 சேலைன்னு ஒரு சேலை கொடுத்து 4 சேலை இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்குல போயிடும். யோசிக்க மாட்டாங்க. பழைய சேலை தானே, ஒரு சேலை எக்ஸ்ட்ரா கூட கொடுப்பாங்க. காசுன்னா அந்த மாதிரி ஒரு 10 ரூபா வேணாலும் கணக்கு பண்ணி கேட்பாங்க. சேலைக்கு வாங்கினாதான் லாபம், காசுக்கு வித்தோம்னா லாபம் கிடையாது. இந்த சேலையெல்லாம் வாங்கி என்னென்ன பண்ணுவீங்க? இந்த பழைய சேலை பூனம் சேலை வந்து அப்படியே அதை அயன் பண்ணி துவச்சி ஒரு நார்மலா கொடுத்துற மாதிரி ஹாஸ்டலுக்கு எடுத்துக்கிட்டோம். இந்த முதியோர்லங்க, அநாத ஆசிரமம், இந்த பேசாதவங்க குறைஞ்ச விலையில போகும். நம்ம கிட்ட அவங்க காசு கொடுத்து வாங்க மாட்டாங்க. அந்த போனஸ் வாங்கி அப்படியே அவங்களுக்கு ஃப்ரீயா தான் தருவாங்க. அது போறது புது சேலை மாதிரி போமா இல்ல அது பழைய சேலை தெரியும்? பழைய சேலைன்னு தெரிஞ்சுதான் போகும். அவங்க வந்து ஒரு சேலை புதுசா வாங்கி கொடுத்துறதுக்கு இந்த கொஞ்சம் புத்தி சுவாதம் இல்லாதவங்க வந்து எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி அதை துவைச்சு அயன் பண்ணி நல்லா நார்மலா இப்போ உள்ள கண்டிஷனுக்கு யாருமே ரொம்ப பழசெல்லாம் தர மாட்டேங்கிறாங்க. போதே புதுசா தான் இருக்கும். அப்படிதான் இருக்கு. நீங்க இல்ல ஏதாச்சும் 1-2 உங்க தேவைக்கு எடுத்துக்கிறீங்களா? கண்டிப்பா நம்ம வீட்லயே வாங்கி ஊத்திடுவாங்க. அதுல எடுத்து ஊத்திடுவாங்க. சேலை கொஞ்சம் கட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த சேலை எடுத்துருவாங்க. நமக்கு அந்த பிளாஸ்டிக் ரேட் உங்களுக்கு அந்த வரவுங்கிறது வந்து எப்படின்னா அந்த மொத்தமா நீங்க ஏத்துனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு எவ்வளவு தெரியும். அது வரைக்கும் அவங்க கை காசை காசுக்கு வித்துருவோம். அதை வச்சு இதை ஓட்டிக்கலாம். ரொட்டேஷன் பண்ணுவோம். போயிட்டு வண்டி ஏதாவது ரிப்பேர் ஆச்சுன்னா ஏன்னா வெயிட் இப்ப சேலை வந்து பாதி கட்டி வச்சுட்டேன் இங்க. அதனால என்னால வெயிட்டால கண்ட்ரோல் பண்ண ஓட்ட முடியுது. இப்படி சாதா வண்டியா இருந்தா ஓட்டிட்டு போயிடலாம். லோடு கூட இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு வீட்டுல சொல்லி சைலாக் பண்ணிட்டு காலை அன்டைமா இப்ப இருந்தா போன் பண்ணி வர சொல்லிடலாம். அன்டைமா இருந்துச்சுன்னா நிப்பாட்டிட்டு போக வேண்டியதான். இந்த தொழில் இப்ப பாக்குறதுக்கு கம்மியாயிருச்சு. ஆமா, விலைவாசி கூடிருச்சு. அதனாலதான் கம்மியாயிருச்சு. முன்னாடி வந்து அந்த பிளாஸ்டிக் 50 ரூபாய்க்கு 120 ரூபா இல்ல டபுள் மடங்கு ரேட் இருக்கும்போது அவங்க அந்த சேலையை வாங்கி ஒரு கண்ட்ரோல் பண்ண முடியல. நமக்கு இதை விட வேற வேலை இல்லைங்கிறதுனால இந்த இதை பட்ட மாதிரி ஆயிடுச்சு.